மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் மொழி தேர்வில் கேட்கப்படக்கூடிய, அதாவது கேட்கப்படும் முக்கியமான கேள்வி தான் பார்க்க போறோம்பா. புரிச்சா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற வரக்கூடிய தேர்வில் 10 இருந்து 12 கேள்வி நீங்க பிஜிடிஆர்பி தமிழ் பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம உண்மையா பாருங்க. உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க, இன்ஸ்டியூட் யாரா இருந்தாலும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வரக்கூடிய நிச்சயமா வெற்றி பெற்று ஒரு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஆயிரம் சார் நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்க. ஒரு கையில ஒரு நோட்டு பேனா எடுத்துட்டு மறக்காம நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காம எழுதுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் 12ஆம் தேதி அக்டோபர் 12 எக்ஸாம் நடக்க போகுது. புரிச்சா? 11ஆம் தேதி மறக்காம இந்த வீடியோவை தயவு செஞ்சு செக் பண்ணி போயிருங்க. ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா சொல்றேன் 10 கேள்வி இருந்து வந்துடும். புரிச்சா? உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுக்க போறேன். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தயவு செஞ்சு கேளுங்க, மறக்காம கேளுங்க. ஓகேவா? ஓகே, முதல் கேள்வி போயிடலாம். நான் முதல்ல கேள்வி கூட 2-3 விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஓகே, தமிழ் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வு. ஓகேவா? இதுல பாஸ் பண்ணாதான் நம்ம மேஜர் கரெக்ஷன் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க. புரிச்சா? இப்ப தமிழ் டெஸ்ட் கேள்விகளை வந்து நம்ம முதல்ல 2ஆ பிரிக்கலாம். அதாவது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு கேள்வியை சரியா ரீட் பண்ண மாட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, பொருத்தமானதை தேர்வு செய்க, பொருந்தாதை தேர்வு செய்க. இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் மேல அதை மட்டும் பார்த்துட்டோம்னா அப்ப என்ன சரியான போட்டுருவோம். பொருந்தாததை, ஓகேவா, பொருந்தியதை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது பொருந்தியது சரியானது, பொருந்தாதது தவறானது. புரிச்சா? அப்ப ஒரு கேள்வியை சரியா அட்டன் பண்ணும். புரிச்சா? அந்த கேள்வி முதல்ல நல்லா ரீட் பண்ணும். புரிச்சா? அதுக்கு டைம் எடுக்கும். புரிச்சா? அப்ப நீங்க அந்த ஒரு கொஸ்டின் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழ் எல்லாரும் பண்ண தப்புன்னா இந்த சரியில்லாதை தேர்வு செய்க, சரியானை தேர்வு செய்க, இந்த மாதிரி கேள்விகளை தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு முறைக்கு 2 முறை வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு அதற்கான விடை தெரியும். புரிச்சா? சில கொடுத்துருவாங்க கீழ்கண்ட பிழையான தொடர். புரிச்சுங்க? பிழையான தொடரை தேர்வு செய்க, பிழையான தொடரை. புரிச்சா? பிழை இல்லாத தொடரை. பிழை இல்லாத தொடர்னா அதை ஒரு 4-5 டைம் ரீட் பண்ணுங்க. அப்பதான் அதற்கான விடை தெரியும். புரிச்சா? இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா 2 கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து தயவு சொல்றேன், படிச்சு பார்த்தா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதை நான் வந்து தயவு சொல்லிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப முதல் கேள்வி பார்ப்போம். வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. புரிச்சா? இந்த வேர் சொல் கேள்வி தயவு செஞ்சு கண்டிப்பா வரும் 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 என்பதை சொல்லிக்கிறேன். புரிச்சா? இப்ப வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று, இதற்கான விடையை பார்த்து நான் என்ன சொல்றேன். இதற்கான விடை என்ன? வந்தாள். புரிச்சா? வந்தாள், இதுதான் இதற்கான சரியான விடை. புரிச்சா? இந்த வந்தவர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வினையால் அணையும் பெயர். புரிச்சாப்பா? சரி, ஓகே. ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். ஓகேவா? இப்ப வா என்ற வேர் சொல் வினைமுற்றுன்னு கொடுத்துருக்காங்க. வந்தன என்ன சொல்லுவாங்க? வந்த ஆ, இந்த மாதிரி ஆள முடிஞ்சா அது பெயரச்சம். புரிச்சா? பெயரச்சம். இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நீ எக்ஸாம் 10 நாள் இருக்கு, நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்ப ஆண் வந்தா பெயரச்சம். வந்து இது என்னது? வினையச்சம். புரிச்சாப்பா? வந்தான், அப்ப வினைமுற்று. வந்தான். படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. புரிச்சா? வந்தான் இருக்கு, வந்தான் வந்தாலும் அதுவும் வினைமுற்று தான். புரிச்சா? படி என்ற வேர் சொல்லின் வினைமுற்று என்ன? படித்தான். புரிச்சா? அதே மாதிரி எழுது என்ற வேர் சொல்லின் இது என்னது? எழுதினான். புரிச்சா? வினைமுற்று என்னது? எழுதினான். புரிச்சா? அதான் வந்து வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு 4-5 கேள்வி மட்டும் சொல்லிடுறேன். செய் என்ற வேர் சொல்லின், செய் என்ற வேர் சொல்லின் என்ன சொல்றது? அதோட பெயரச்சம் என்ன சொல்லுவாங்க? செய் என்ற வேர் சொல்லின், அதாவது செய்த, செய்த, செய்து. புரிஞ்சுப்பா? செய்தான் சொன்னா வினைமுற்று, செய்தவர்னு சொன்னா வினையால் அணையும் பெயர். புரிஞ்சுப்பா? ஏதாவது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நான் ஒரு 2 கேள்வி கேட்கிறேன், மறக்காம டக்கு 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 விட கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அதாவது ஓடு, ஓடுனா என்ன வரும்? ஓடு, இது பெயரச்சம். புரிஞ்சா? சரி, இது வந்து வேர் சொல். இப்ப வந்து இதை வந்து நம்ம பெயரச்சம் சொன்னோம். ஓடிய, ஓடினா வினையச்சம், ஓடினான்னா வினைமுற்று, ஓடி எவர்னா வினையால் அணையும் பெயர். பூச்ச நாளைக்கு கேட்கலாம் இதே மாதிரி கேள்வி வந்து மாற்றி கேட்கலாம். அதாவது என்ன கேட்பானா, உல்டா கேட்டோம். வந்து என்ற வேர் சொல்லின், வந்து என்ற வினையச்சத்தின் வேர் சொல் சொல்லுங்கன்னு சொல்லுவான். புரிச்சா? வந்து அதோட வேர் சொல் காணுங்கன்னு சொல்லுவான். இந்த மாதிரி கேள்வி கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. புரிச்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்றேன். செய் என்ற வேர் சொல்லின் பெயரச்சம் என்ன? செய்த. ஆவறத செய்த, வினையச்சம் செய்து, வினைமுற்று செய்தான், வினையான பெயர் செய்தவர். புரிச்சா? இதை தயவு செஞ்சு பார்த்துக்க. இப்ப நான் சொன்னது இந்த கேள்வி கண்டிப்பா 100% கொஸ்டின் பேப்பர்ல இருக்க போகுது.
புரிஞ்சா? நாளைக்கு எக்ஸாம் முடிச்சு தப்பா யாரும் போட்டு வந்துடாது. புரிஞ்சா? இப்ப கேட்டு என்ற சொல்லின் வேறு சொல் என்னன்னு கேட்பான். கேள். பறித்து என்ற வேறு சொல்லினா பரி. புரிஞ்சா? சில நேரங்கள் மாறுபடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்தா நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரியா? நல்லா படிச்சுங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. என்ன தொடர்? ராமன் வந்தான். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. பெயரச்ச தொடர் என்ன வரும்? அதாவது ஆள முடியும். படித்த ராமன் வந்தால் அது பெயரச்ச தொடர்னு சொல்லிடலாம். புரிச்சா? படித்து ராமன் சொன்னால் அது வினையச்ச தொடர்னு சொல்லிடலாம். புரிச்சா? அதாவது இப்படி சொல்லலாம். இப்போ ராமன் வந்தான். புரிச்சா? அப்போ இது என்னது? எழுவாய் தொடர். ராமன் வந்தான். சார் எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன? இந்த கேள்வி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எழுவாய்னா என்னன்னா ஒரு சொல். இப்போ மதிவாணன் இருக்கு. மதிவாணன் படித்தான். புரிச்சா? இதில் மதிவானங்கிறது எழுவாய். படித்தான் ஒரு செயலை குறிக்குதுல, அதை பயனிலைன்னு சொல்லுவாங்க. புரிச்சா? இதை நம்ம கொஞ்சம் நம்ம கிராமருக்குலாம் போகிறோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. எக்ஸாம் பாயிண்ட்ல ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்ததுன்னு சொன்னாங்கன்னா அது எழுவாய் தொடர். அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரிக்கை யோசிச்சு வச்சுக்கணும். புரிச்சான்பா? பெயரச்ச தொடர்னா அது ஆள முடியணும். படித்த மதிவாணன் அந்த மாதிரி என்ன சொல்றது, அது பெயரச்ச தொடர்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் இப்போ வினைமுற்று தொடர்னா இது வினைமுற்று தொடர் வரலாமேன்னு கேட்கலாம். இப்போ வந்தான் ராமன் சொல்லியிருந்தா அதை என்ன சொல்லணும்? வினைமுற்று தொடர்னு சொல்லணும். வந்தான் ராமன்னா என்ன? வினைமுற்று தொடர். புரிஞ்சா? இங்கே ராமன் வந்தான், அப்போ அதனால தான் அது எழுவாய் தொடர்னு சொல்கிறோம். ஓகேவா? ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என்றால் எழுவாய் தொடர். அடுத்த கேள்வி பாருங்க. இதிலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன், முதல் சொன்ன பெயர்ச்சம், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். தயவு செஞ்சு ஃபுல்லாக கவனிச்சுக்குங்க. சரி, அதான் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா கண்டிப்பாக 100% கேள்வி வரும். புரிஞ்சா? கேள்வி பாருங்க. ஒரு அடியுள் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளபெடுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகையாகும். புரிஞ்சா? இது மாதிரி நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அதாவது 8 வகைப்படும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல இம்டாத தமிழுக்காக போக வேணாம், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் படிக்க போகிறோம். புரிஞ்சா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மோனை. புரிஞ்சா? அடிமோனைன்னு சொல்லுவாங்க, சீர்மோனைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அந்த சீர்மோனை என்ன சொல்ல அதோட 7 டைப் இருக்குது. அதெல்லாம் விட்டுருவோம். நீங்கள் அதோட வச்சுக்கோங்க. அதான் அடிமோனை சீர் எதுகை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிமோனை என்ன பண்ணால் அதாவது பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது ஒரு குறள் நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சா? இப்போ இந்த குறள்லேருந்து நம்ம ஆன்சர் போவோமா? இப்போ பற்றுக பற்றற்றான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. புரிச்சா? பற்றுக கீழே பார்த்தீங்களா? இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க? அடி மோனைன்னு சொல்லுவாங்க. புரிச்சா? மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இதை வச்சுக்கணும், 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. புரிச்சா? இயைபுனா 3ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இதை கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதற்கான விடைக்கு போவோம். ஒரு அடியும் முதல் 3, அதாவது 2 கிடையாது. இப்போ பாருங்க, கற்க கசடர கற்பவை கற்றபின். புரிச்சா? கற்க இற்று வந்திருக்கு, இங்கே கற்பவை கற்க கசடர, இங்கே சா வந்திருக்கு. அதாவது 2ஆம் எழுத்து ஒன்றி சொல்கிறாங்க. அப்போ இது கிடையாது. கற்பவை கற்றபின். புரிச்சா? கற்பவை கா இற்று, கற்பவை கா இற்று, கற்பபின் அதுலேயும் வந்திருக்கு. அப்போ இது என்ன எதுகைன்னு கேட்குறாங்க. புரிச்சா? இது என்ன எதுகைன்னு கேட்குறாங்க. இது என்ன எதுகை? மேற்கதுவாய் எதுகை. புரிச்சா? விடையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லி கொடுத்துறேன். இப்போ திரும்பி புரிஞ்சா? மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, கற்க கசடர கற்பவை கற்றபின். இது பார்த்தீங்கன்னா கா 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 கா. புரிச்சா? அப்படி வந்தால் மோனைன்னு சொல்லுவாங்க. கற்க அந்த இற்று இருக்கு பார்த்தீங்களா, 2ஆவது எழுத்து ஒன்றி வந்தால் அதை எதுகைன்னு சொல்லுவாங்க. புரிச்சா? எதுகைன்னு சொல்லுவாங்க. எதுகை. இயைபுனா 3ஆம் எழுத்து ஒன்றி வருவது இயைபுன்னு சொல்லுவாங்க. புரிச்சா? முரண்னா அதாவது வாடாய மச்சி வாழக்கா பஜ்ஜி, இந்த மாதிரி முரண்பாடாக சொல்கிறது. கொஞ்சம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி சொன்னால் அதை முரண்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? இதை தயவு செஞ்சு ஏற்றி வச்சுக்கங்க. ஏன்னா நாளைக்கு எக்ஸாமில் கேட்பான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. புரிஞ்சா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் என்ன வந்திருக்கு? என்ன வந்துருக்கு கேட்பான். என்ன தொடை வந்துருக்கு கேட்பான். புரிச்சா? ஏதாவது எதுகை தொடை வந்திருக்கும். அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி
பகவன் பா கா 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 வந்திருக்கா. அப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, எதுகைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். புரிச்சா? மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, இயைபுனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. புரிச்சா? சரி சரி. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, இயைபுனா மூன்றாம் எழுத்து ஒன்றி வருவது, முரண்னா முரண்பாடாக வர்றது. புரிச்சா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதில் பாருங்க, அதாவது சீர்மோனை வந்து 7 வகைப்படும். சீர்மோனை 7 வகைப்படும். இதில் இணைமோனைனா என்ன, அதாவது முதல் எழுத்து. இப்போ பாருங்க, கற்க கசடர. நான் வந்து என்ன சொல்றது, கற்க கசடர நான் மாற்றி சொல்கிறேன், கற்க கசடர. புரிஞ்சாம்பா? புரியும் சொல்லுங்க. அதாவது கா 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 கா, அதாவது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 சீர்லேயும் மாறி இருக்கும், கொஞ்சம் மாறி இருக்கும். மா, அதுக்கப்புறம் டா, அதே மாதிரி யா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கா கா, அந்த மாதிரி முதல் எழுத்தோட மோனைன்னு சொல்லுவாங்க. அதாவது சீரில் ஃபஸ்ட் இதுலேயும் செகண்ட் இதுலேயும் ஒரே மாதிரி வந்தால் அது இணை மோனைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சான்பா? பொழிப்பு மோனைனா அந்த முதல் ஒன்றும் மூன்றும். ஒருவனா அந்த முதல் சீர் 4 சீர். ஒரு திருக்குறள் எடுத்துட்டா, நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு திருக்குறள் எடுத்துட்டா கண்டிப்பாக எத்தனை சீர் இருக்கும்? 4 சீர் இருக்கும். புரிச்சா? நான் சொல்கிறேன். இங்கே ஒரு எழுத்து, ரெண்டாவது எழுத்து, நான் உங்களுக்கு புரிய சொல்கிறேன். இப்போ வந்து கா, இங்கே கா, இங்கே வந்து மா, இங்கே வந்து யா வந்தால் இதை வந்து இணை மோனைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? பொழிப்புனா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இது தப்பு, இது வந்து மான்னு வந்துருச்சு, இங்கே திரும்பி கான்னு வந்தால் இதை பொழிப்புன்னு சொல்லுவாங்க. ஒருவுனா இங்கே ரா, இங்கேயும் கா, அதாவது பாருங்கள் 1 2 3 4. புரிஞ்சா? இங்கே கா வந்திருக்கு, முதல் எழுத்து கா வந்திருக்கு, இங்கே மா வந்திருக்கு, இங்கே ரா வந்திருக்கு, இங்கே கா வந்திருக்கு. புரிஞ்சா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒருவுன்னு வந்து சொல்லுவாங்க. குலை மோனைனா அதாவது 1 2 3, 4வது தப்பாக வந்திருக்கும். புரிஞ்சா? 1 2 3 வந்தால் குலை மோனை. புரிஞ்சா? அதுக்கப்புறம் மேற்கதுவாய்னா 1 3 4, 1 3 4. புரிஞ்சா? 2வது தப்பாக வந்திருக்கும். 1 3 4 மேற்கதுவாய். புரிஞ்சா? கீழ்கதுவாய்னா 1 2 4, 1 2 4, 3 தப்பு. புரிச்சா? முற்று மோனைனா 1 2 3 கற்க கசரா கற்பை கற்றப்பின். ஓகேவா? அதில் பாருங்க கா 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 கான்னு வந்திருக்கா, அதை என்ன சொல்லுவாங்க, முற்று மோனைன்னு சொல்லுவாங்க. புரிச்சா? கற்க கசர கற்பை கற்றப்பின். இதில் வந்து என்ன எதுகை வந்திருக்குன்னு கேட்பாங்க. அதாவது என்ன எதுகை, மேற்கதுவாய் எதுகை. ஏன்னா கற்க கசடர சா வந்திருக்கு. புரிச்சா? கற்பவை கற்றப்பின். புரிச்சா? இந்த கேள்வி கண்டிப்பாக 100% வரும் 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 என்பதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் இதை வச்சு கேள்விக்கிறேன். ஒரு அடியினுள் முதல் 2 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளபெடுத்து நிற்க, இரண்டாம் எழுத்து ஒன்று தொடுப்பது டேஸ் எதுகையாகும். விடை தான் டக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சா? இந்த மாதிரி தான் கேள்வி வரும். இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கேட்ட மாதிரி இந்த மாதிரி கேள்வி வருமா கேட்ட ஒரு குறளை கொடுத்துருவான். கற்க கசர பற்றுக பற்றட்டன் பட்டினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் என்ன மோனை இருக்கு, இல்லை என்ன எதுகை இருக்கு. புரிச்சா? அந்த மாதிரி கேள்வி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதை நம்ம பார்ப்போம். சரி, அடுத்தது பாருங்க. இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். புரிச்சா? இச்சொல்ல பொருள் என்ன? நனந்தலை. இச்சொல்லின் பொருள் என்ன? அகன்ற உலகம். புரிச்சா? இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதாவது நனந்தலை உலகம். புரிஞ்சா? சார் நான் பிஏ இங்கிலீஷ், நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக சொன்னால் நான் ஒரு 2 கொஸ்டின் சொல்லிட்டேன். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் தான் கொஞ்சம் குயிட் பண்ணிக்கங்க. 2 கொஸ்டின், அதில் 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். புரிஞ்சா? ஒன்று இந்த மோனை எதுகை வந்துடும். அதே மாதிரி பெயரச்சம் வினையச்சம், அதே சரி பெயர்ச்சொல், சரி பெயரச்சம் வினையச்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினைமுற்று வினையான பெயர், அதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். அடுத்து பாருங்க, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். புரிஞ்சா? மரத்தை இலை காக்கும். இதுக்கு என்ன வரும்? மானத்தை பணம் காக்கும். மானத்தை பணம் காக்கும். இதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. இப்போ இதுக்கு விடை வந்து நீங்க தான் சொல்லணும். புரிஞ்சா? சொல்லலாம் மண்டையில் ஒரு கொட்டு வச்சிருக்கேன். சரியா? இந்த கேள்வி பார்த்து டக்குன்னு வந்து விடையை சொல்லுங்க பார்ப்போம். மோனை சொல்லை கண்டறிக. இதில் மோனை சொல் இது. மோனை என்ன சொன்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவது. புரிஞ்சா? இந்த கேள்விக்கு விடை நீங்க தான் சொல்லணும். டக்குன்னு வந்து சொல்லணும். கா பா தப்பா இருக்கு. அதாவது வந்து என்ன சொல்றது, நந்தவனம் நற்றமிழ் நா. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பண்ணோடு வந்தாயே தப்பு, முதலெழுத்து ஒன்றி வரல. அடுத்து பாருங்கள், திறந்து நற்றமிழ், இதுவும் வரல. அப்போ இதுக்கான விடைங்கிறது இதுதான் இதுக்கான சரியான விடை. புரிஞ்சா? முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இதில் இன் புரிஞ்சா? அதாவது இன் சரியா?
அப்போ இங்கே வந்து இன்னும் வந்தனால என்ன சொல்லுவாங்க, எதுகைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சான்பா. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இதில் வேறு எதுவும் இல்லை. சரியா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா, அதாவது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. பொருத்தமான பொருள் என்ன? ஒற்றுமை இன்மை. ஒற்றுமை இன்மை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். புரிச்சா, இதற்கான விடை என்ன வரும்? அதாவது விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களை வச்சு தான் நீங்கள் தமிழில் வந்து நாலேஜாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியும். புரிஞ்சா, விடைக்கேற்ற வினாவை அமைக்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கேட்கும் போது நான் திரும்பி முதல்ல சொன்னது தான், ஒரு கேள்வியை அப்ரோச் பண்ணும்போது நல்லா வாசிக்கணும். வாசிச்சு தான் நமக்கு விடையை வந்து கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சா, பாருங்கள், தல புராணம் என்றால் என்ன இருக்கா? இல்லை. தலா புராணம் எத்தனை எப்படும்? இல்லை. மீனாட்சி சுந்தரம் தலா புராணம் எப்படி இல்லை. தலா புராணங்கள் பாடுவது சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரம். அப்போ இதுதான் வந்து இதற்கான விடை. புரிஞ்சா, அதாவது விடைக்கேற்ற வினா அமைக்க. தலா புராணங்களை பாடியதில் சிறந்தவர் யார்? மீனாட்சி சுந்தரனா தலா புராணம் பாடும் சிறந்தவர். புரிஞ்சா, இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால், ரேட்டராக கேள்வி கேட்டால் இதில் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்க? டக்கு டக்குன்னு போக மிஸ்டேக் பண்ணுவீங்க. புரிஞ்சா, பொறுமையாக படித்து பார்த்து அட்டன் பண்ணுற கேள்வி. சரியா பார்த்துக்குங்க. செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. புரிஞ்சான்பா, அதாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு இலக்கண குறிப்பு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். புரிச்சா, இதுவும் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். புரிச்சா, இப்போ பாருங்கள், அதாவது செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் அதாவது பிரித்தால் மை வந்தாலே அது பண்பு தொகை. புரிஞ்சா, பிரித்தால் அதாவது வந்து பிரித்தால் மை வந்தால் பண்பு தொகை. இப்போ அதுக்குன்னு சொல்ல வட்டக்கல்னு வந்து என்ன சார் பண்ண கேட்டால், அதாவது பண்பு தொகைங்கிறது ஒரு குணத்தை வந்து வச்சு வரது தான். புரிஞ்சா, இப்போ பார்த்தீங்கன்னா வெந்தளிர்னு சொல்லுவாங்க, வெம்மை கூட்டல் தளிர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா, அந்த மாதிரி வந்தால் நம்ம வந்து ரொம்பலாம் போய் படிக்கலாம் வேணாம், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பிரிச்சா மை வந்தால் அது பண்பு தொகைன்னு போட்டுருங்க. புரிஞ்சாம்பா, இந்த இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது எப்படின்னா, அதாவது வந்து இது கூட கேட்கலாம். அதாவது முதல் வேற்றுமை தொகை எத்தனை எப்படியும் 8 வகைப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்கள் புத்தகத்தில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. என்னது, அதாவது வந்து எழுவாய் வேற்றுமை விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேற்றுமை உருபுங்கிறது மொத்தம் 6. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, மூன்றாம் ஆள், கு, இன், அது, கண். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சா, அதே மாதிரி இதில் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செம்மை ஐ வந்து சார் சொல்லி கேட்பீங்க. தொகைனா வேற. இப்போ வந்து மரத்தை வெட்டினான், மரத்தை வெட்டினான். புரிஞ்சா, அதே மாதிரி என்ன சொல்றது, கண்ணகி பாடத்தை கண்ணகி பாடம் படித்தாள். புரிஞ்சா, அது தன்வினையும் வரும், அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். இது வந்து என்ன சொல்கிறது, இரண்டாம் வேற்றுமை தொகைனா ஒரு தொகையோடு வரும். ஒரு என்ன சொல் ஒரு 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 சொற்றோட வரதான் தொகைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா, அதனால் இரண்டாம் வேற்றுமை தொகைங்கிறது ஐ. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. நான் ரெண்டாவது பார்க்குறேன். பண்பு தொகை ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பு தொகைன்னு என்ன சொல்லுவாங்க, பிரித்தால் மை வந்தால் அது பண்பு தொகை. பிரித்தால் மை வந்தால் பண்பு தொகை. பாருங்க, செந்தாமரை. புரிஞ்சா, இன்சொல் எப்படி வரும், இனிமை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமை சொல்ல இன்சொல்னு சொல்லுவாங்க. அதுவும் என்ன சொல்றது, அதையும் பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வினைத்தொகை அதுவும் வந்து கேட்கலாம். அதாவது வந்து 2 கேள்வி எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக. அதாவது இந்த விரிசுடர்னு கேட்கலாம். புரிஞ்சா, ஊறுகாய் கேட்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சா, தாள் பூந்தரை, இந்த 3 கேள்வி கண்டிப்பாக, ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. வினைத்தொகை பற்றி கேள்வி வந்தால் இந்த 3 வருஷம் கேட்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சா, தாள் பூந்தரைனாலும் வினைத்தொகை தான். ஊறுகாய் 3 காலங்கள் உணர்த்தி வந்தால் அது வந்து சொல்லுவாங்க வினைத்தொகை. ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு கொஸ்டின் படித்து பார்க்கணும். படித்து பார்த்தா 3 காலம் கொடுத்தா அது வினைத்தொகைன்னு சொல்லணும். புரிச்சா, பிரிச்சா மை வந்தால் பண்பு தொகைன்னு சொல்லணும். புரிச்சா, இல்லைன்னா ஏதாவது ஒரு குணத்தை பேஸ் பண்ணி வந்தால், அப்போ திடீர்னு ஒரு ஆப்ஷனே தெரியல, அதுக்கு விடையே தெரியல, அப்போ அதை பார்த்த உடனே இதுதான் வந்து விடை. அதாவது வந்து ஒரு குணத்தை வந்து காட்டி வந்தால் அதையும் வந்து நம்ம பண்பு தொகைன்னு சொல்லலாம். புரிஞ்சான்பா. இரண்டாம் வேற்றுமை தொகைனா மரம் வெட்டினான், மரத்தை வெட்டினான். அதாவது மரத்தை வெட்டினான், அந்த மாதிரி என்ன சொல்லுது, ஒரு சொற்றோட வரதான் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. என்ன விடை?
தண்டி அலங்காரம். புரிஞ்சா? தண்டி அலங்காரம். இந்த தண்டி அலங்காரம்ங்கிறது ஒரு அணி சார்ந்த நூட்கள். புரிஞ்சான்பா? அணியிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும், தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கேன். புரிஞ்சா? இப்போ நான் சொல்கிறேன், இதை மட்டும் எழுதி வச்சுக்கேன். இதுதான் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு என் கணக்குப்படி. புரிஞ்சான்பா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஒரு 2-3 சொல்கிறேன், 2-3 திருக்குறள் சொல்கிறேன். அந்த அணி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது என்னன்னா நிரல் நிறை அணி. எழுதி வச்சுருக்கேன். இந்த கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஏன்னா 10th புக்கில் இருக்கு. இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை சொல்லி இனம் என்னும் ஏமம் புனை சூடும். இது என்ன அணி? ஏகதேச உருவக அணி. புரிஞ்சா? இதை வந்து தயவு ஏகதேச உருவக அணி. புரிஞ்சா? அன்பும் அரணும் உடைத்தன வரும், நிரல் நினை அணி. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. உடம்பார் இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறந்தற்று. இது என்னன்னு கேட்பாங்க. இது என்னன்னா ஓமை அணி. புரிஞ்சுப்பா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. புரிஞ்சா? இது நான் வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரல, இதுதான் கேள்வி கேட்பான். புரிஞ்சா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அது என்ன அணி? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா அந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க. துஞ்சினார் சித்தாரின் வெறு அள்ளார் எஞ்சான்று நஞ்சுண்பார் காண்பவர். இது என்னன்னு கேட்கலாம். எடுத்துக்காட்டு ஓமை அணி. புரிஞ்சாம்பா? இந்த கேள்வி தான் கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு. புரிஞ்சா? இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த எப்பொருள் யாராவது கேட்கலாம், அது கேட்கலாம். அப்படி விட்டாங்கன்னா இந்த உடம்பார் இல்லாதார் அது கேட்கலாம். இல்லை வந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாக்கை பண்பும் பயனும் அது இது கேட்கலாம். புரிச்சா? இது மோஸ்ட்லி இது கேட்பாங்கிறது என்னோட நாலேஜ் படி இருக்கு. புரிஞ்சா? எக்ஸாம்பிளாக ஸ்கூல் புக்கில் இதுதான் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இப்போ இந்த கேள்வி கேட்ட உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஒரு டைமுக்கு 2 டைம் படிக்கணும். புரிச்சா? படித்தாதான் விடை சொல்ல முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதற்கான விடைங்கிறது பார்த்தீங்கன்னா பி தான் இதற்கான விடை. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். புரிச்சா? அதே மாதிரி வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ், இந்த மாதிரிலாம் வந்து வராது. இகழ் சேர்ந்து வேந்தர் இதுவும் வராது. வேந்தர் சேர்ந்து இகழ்வார். அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும் என்பதை வந்து நான் சொல்லிக்கிறேன். மரபு பிழையை நீக்கி எழுதுக. கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். 100% 200% பெட்டு கட்ட. புரிச்சா? பெட்டு கட்டிட்டு நீங்கள் கூட என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் போய் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு 15,000 1000 2000 கொடுத்து வந்து என்ன சொல்கிறது சேருவீங்க. புரிச்சா? நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துறேன். புரிச்சா? கொஷின் வருங்க சொல்லிட்டேன். புரிச்சா? இப்போ இதில் எது மரபு பிழை? கூரை வெய்தனர். புரிச்சா? கூரை வெய்தனர் இதுதான் வந்து தவறான, அதாவது மரபு பிழை இன்னைக்கு இதுதான் வந்து சரியான மரபு பிழை. புரிச்சா? அதாவது வந்து மரபு பிழை இல்லாத ஒரு. புரிச்சா? கூரை வெய்தனர். புரிச்சா? இப்போ ஒரு சார்ட் ஒன்று காட்டுவேன், தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இந்த சார்ட் புரிச்சா? இப்போ நான் சொல்லக்கூடிய தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. அதாவது உயிரினங்கள் ஒளிநம்பக்கூடிய மரபு சொற்கள் இருக்கும். ஆடு கத்தும், எருது ஏக்கலமிடும், குதிரை கணைக்கும். குதிரையோட ஒளிமரபு சொல் கேட்கலாம். கணைக்கும். குரங்கு அளப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சலிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குமுறும். இது கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கேன். கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். கோழி தான் கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும். புறா குணுகும், இதுவும் கேட்கலாம். மயில் அகமும், வண்டு முரலும், பசு கதரும். புரிச்சா? கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கேள்வி வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருளுக்கான வினைமரபு. அம்பு எய்தனர், ஆடை நெய்தனர், உம்மி கருக்கினர், பூமி அதாவது பூ பறித்தான். புரிச்சா? மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், சோர் உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், கூடை முடைந்தார் கூடை முறைந்தார், சுவர் எழுப்பினான், முறுக்கு தின்றான். அது ஒரு பாருங்க. விலங்கோட அந்த இளமை பெயர்கள். கோழி குஞ்சு, கிளி குஞ்சு, அணிப்பிள்ளை, கீரி பிள்ளை, பசுவின் கன்று, நாய்க்குட்டி, புலி பரல், சிங்கக்குருளை, யானை கன்று, குதிரை கன்று, எருமை குன்று. எலிக்கு என்ன வருது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் எழுத்துக்கள் இங்கே பாருங்க. அதிலே பாருங்க. அதாவது வந்து மாட்டு தொழுவம், குதிரை கொட்டில், கோழி பண்ணை, குருவி கூடு, சிலந்தி வலை, எலி வலை, நண்டு வலை. தமிழ் எழுத்து கட்ட வேணும். அதே மாதிரி அது பாருங்க. அதாவது வேப்பந்தழை, அதாவது ஆலரங்குலை, நெல் தாள், வாழை தண்டு, கீரை தண்டு, தாளை மடல், முருங்கை கீரை, தென்னைங்கீற்று, கம்பு தட்டை, சோளந்தட்டை.
புரிஞ்சான்பா? இதிலிருந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு கேள்வி நிச்சயமாக வரும் 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 என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். பொருந்தாத சொல்லை கண்டறிக. புரிஞ்சா? அதாவது வந்து இதில் எது தவறானது? செப்பலோசை இருக்குது பாருங்கள், பொருந்தாத தா வந்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. துள்ளலோசை, அகவலோசை கரெக்டு. அப்போ ஓங்கலோசை தான் இதில் வந்து தவறான ஒன்று. புரிஞ்சா? இன்னொன்று புத்தகத்தில் ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இந்த வெண்பா ஆசிரியப்பா நம்ம கொஸ்டின் இருக்குது, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. வெண்பா செப்பலோசை பெற்று வரும், இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆசிரியப்பா அகவலோசை பெற்று வரும், தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சா? வெண்பா எந்த ஓசை பெற்று வரும் கேட்பான். புரிஞ்சா? அதே மாதிரி இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் பயின்று வரும், இதை ஞாபகம் வச்சுக்கேன். அதே மாதிரி இதில் முக்கியமான ஒன்று, ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு, இது ஆசிரியப்பா. புரிஞ்சாம்பா? இது கேட்க வாய்ப்பு பார்த்து வச்சுக்கேன். எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம்னா அதோட எதிர்ச்சொல் என்ன? சோர்வு. பிரித்தெழுதுக. இந்த பிரித்தெழுதுக சேர்த்துறது கண்டிப்பாக ஒரு 2 கேள்வி கண்டிப்பாக கேட்பான். புரிஞ்சா? கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க, தெளிவாக படித்து அட்டன் பண்ணுங்க. நீள் உழைப்பு, அதாவது நீள் உழைப்பு, அதை படிப்பாங்க. நீள் உழைப்புன்னு கொடுத்துருக்கான். கொஞ்சம் நீளு இல்லை, நீள் உழைப்பு அப்படி தான் படிப்போம் நம்ம. அப்போ இப்போயே நமக்கு விடை தெரிஞ்சிருச்சிங்க மோஸ்ட்லி, ஏன்னா இங்கே வந்து லூ வந்திருக்கு. புரிச்சா? அப்போ நீள் உழைப்பு. புரிச்சா? சார் எனக்கு வந்து இது ரொம்ப பிரித்தெழுது சேர்த்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் சொன்னீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி கேள்வி வைக்கிறான் பாருங்க, இங்கே பாருங்க, இல்லு ஊ. இப்போ இது ஜாயின் பண்ணால் தான் இங்கே லூவாக மாறும். புரிஞ்சா? அதனால தான் நீள் உழைப்புன்னு வந்திருக்கு. இது வருமானு கேட்டால் வராது. புரிஞ்சா? நீள் உழைப்பு இதுவும் வராது, நீண்ட உழைப்பு இதுவும் வராது. புரிஞ்சா? நீள் உழைப்புனா நீள் உழைப்பு, இல்லு கூட்டல் ஊன்னு வரும், முழுவாக மாறும். புரிஞ்சா? அப்படி மாறி தான் வந்து உங்களுக்கு நீள் உழைப்பாக மாறி இருக்கு. இப்போ இதற்கான விடையை வந்து டக்குன்னு விடையை வந்து தயவுசெய்து சுற்றி பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நான் சொல்லி கொடுத்ததுக்கு தயவுசெய்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவேன். ஏன்னா தயவுசெய்து விடையை மட்டும் சொல்லிடுங்க. இதற்கு விடை வந்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. இதற்கான விடை வந்து என்னங்கிறது தயவுசெய்து நீங்களே சொல்லிடுங்க. புரிஞ்சா? ஏன்னா வந்து நான் அவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்கேன், அந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதற்கான விடையை மட்டும் சொல்லிடுங்க. சரியா? எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். எவ்வகை வாக்கியம்? எவ்வகை வாக்கியம்? பூக்களை பறிக்காதீர். மதிவாணன் நேற்று சென்னை சென்றார். புரிஞ்சா? பூக்களை பறிக்காதீர் அப்போ என்னது? அது தெரியுது. கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம், கட்டளை சொல்கிறாங்க, படி, ஒழுங்கா படிடா, கட்டளை சொல்கிறது. புரிஞ்சா? அதான் மதிவாணன் நேற்று சென்னை சென்றார், ஒரு செய்தி வாக்கியம். வினா என்ன? மதிவாணன் புத்தகம் எடுத்தாரா, அந்த மாதிரி கேட்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வினா வாக்கியம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? இப்போ நான் இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இதிலே இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன்று தன்வினை, இன்னொன்று பிறவினை, செயற்பாட்டு வினை, செய்வினை. புரிஞ்சா? வினை மட்டும் இந்த 4 வினையை தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு கேள்வி 100% வரும். புரிஞ்சா? ஒரு கேள்வி 100% வரும். இப்போ செய்வினை அதை மாதிரி பார்த்துருவோம். செய்வினை, செயற்பாட்டு வினை அதை மாதிரி பார்த்துருவோம். நான் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன டீட்டெயில் போகிறது கேட்க போகிறதான் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்ல, தமிழ் கிளாஸாக படிப்போம், நம்மளுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதுமானது. புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. வள்ளுவரால் ஆள் வந்திருக்கா, இந்த மாதிரி வந்தாலே செயற்பாட்டு வினையை டிக் பண்ணிடுங்க. புரிஞ்சா? கீழ்கண்டவற்றில் செயற்பாட்டு வினை எதுன்னு கேட்பான். புரிஞ்சா? அப்பையும் நீங்கள் பார்க்கணும். அதாவது பாருங்கள், தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. வஉசியால். புரிஞ்சா? இப்போ கீழ்கண்டவற்றில் என்ன சொல்லுது, இப்போ கேட்பாங்க, திடீர்னு கேட்பான், தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டது. மூவரால் அப்படின்னு செயற்பாட்டு வினை. தஞ்சை பெரிய கோயில் ராசராசனால் கட்டப்பட்டது. முதல் பரிசு என்ன சொல்லுது, பாவையால் பெறப்பட்டது. புரிஞ்சா? முதல் பரிசு பாவையால் பெறப்பட்டது. புரிஞ்சா? இந்த மாதிரி இருந்தால் செயற்பாட்டு வினையும் சொல்லணும். புரிஞ்சா? அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அதாவது திருக்குறள் திருவள்ளுவரால், இங்கே ஆள் வந்திருக்கு. இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை ஐ வந்திருக்கு. அப்போ என்ன வரும்? செய்வினை. ஐ வந்தாலே அது செய்வினை. ஐ வந்திருக்கு பார்த்தியா, அந்த ஐ வந்தால் இங்கே செய்வினை. அவ்வளோதான். ராசராசன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான். கட்டப்பட்டது, கட்டினான், அதுவும் முக்கியம். ஏன்னா வந்து நாளைக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக கேட்டுருவான். கட்டப்பட்டதே, மட்டப்பட்டது, முடிக்கப்பட்டது, செய்யப்பட்டது, படிக்கப்பட்டது, இந்த மாதிரி வந்தால் செயற்பாட்டு வினை. இதான் ட்ரிக்கு. புரிஞ்சா? கட்டினான், சேமித்தார், இயற்றினார்,
மூவர் தேவாரத்தை இயற்றினர். தேவாரத்தை கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணையை புரிஞ்சா? இந்த மாதிரி என்ன சொல்லணும்? செய்வினை செயற்பாட்டு வினை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? ஆசிரியர் பாடத்தை நன்றாக கற்பிக்கிறார். ஆசிரியர் பாடத்தை இது என்ன வரும்? என்ன வினை? மறக்காம விடை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? அதே மாதிரி பாருங்க, வஉசி தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். வஉசி தொல்காப்பியத்தை, அது என்ன வருங்கிறது மறக்காம விடை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தன்வினை பிறவினை, இதுவும் கண்டிப்பாக கேட்பான். புரிஞ்சா? நான் இது வரைக்கும் என்ன சொல்ல, ஒரு 4-5 கொஸ்டின் நான் கொடுத்துட்டேன். கொஸ்டின் அப்புறம் இதுதான் வரப்போகுது, கொடுத்துட்டேன். புரிஞ்சா? தன்வினைனா என்ன? யாழினி திருக்குறள் கற்றாள். புரிஞ்சா? யாழினி திருக்குறள் கற்பித்தாள். புரிஞ்சா? மதிவாணன் பாடம் படித்தான். புரிஞ்சா? மதிவாணன் பாடம் படித்தான். நான் தமிழ் தேர்வு எழுதினேன். புரிஞ்சா? எழுவித்தேன்னா அது பிறவினை. புரிஞ்சா? அவனுக்கு என்ன சொல்றது? எழுதி வித்தேன். புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நிறைய பேர் ஸ்கிரைப் இருக்கும். புரிஞ்சா? அவங்க சொல்ல எழுதுவாங்க. புரிஞ்சா? அதான் அவங்க எக்ஸாம் எழுதுனா அது தன்வினை. அவங்க ஒருத்தரோட எக்ஸாமுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா அது பிறவினை. புரிஞ்சா? சிம்பிள் கான்செப்ட். புரிஞ்சது தெரியல, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பாத்திமா தமிழ் கற்றாள். பாத்திமா தமிழ் கற்பித்தாள். சொல்லி கொடுத்துருக்கா. அவள் படித்தான். பாத்திமா தமிழ் கற்றாளுங்கிறது தன்வினை. பாத்திமா தமிழ் கற்பித்தாளுங்கிறது பிறவினை. அப்துல் நேற்று வந்தான். தன்வினை. அப்துல் நேற்று வரவழைத்தான். வரவழைத்தானா பிறவினை. மலர்விழி பாடம் படித்தாள். என்ன சொல்? தன்வினை. மலர்விழி பாடம் படிப்பித்தாள். ஓவியா திருக்குறள் பயின்றாள். தன்வினை. ஓவியா திருக்குறள் பயிற்றுவித்தாள். பிறவினை. 2 கேள்வி கேட்குறேன், விடை டக்குனு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போதைய அடிகள் நான்மறை கற்றார். என்ன வரும்? எழிலரசு சிவப்பதியான் கற்பித்தாள். என்ன வரும்? இது தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. என்ன சொன்னேன்? பண்புத்தொகைன்னு என்ன சொன்னேன்? பண்புத்தொகைன்னு என்ன? பிரித்தால் மை வந்தால் அது பண்புத்தொகை. புரிஞ்சா? வந்தா அதாவது இமிலிசை. இப்போ வினையான பெயர் என்ன சொன்னேன்? வந்தவர்னு வந்தா என்ன? வினையால் அணையும் பெயர். புரிஞ்சா? வந்தான்னா வினை முற்று. புரிஞ்சா? அப்போ இது ரெண்டுமே கிடையாது. பிரித்த மைவர் இல்லை, அப்போ வினைத்தொகை. புரிஞ்சா? இமிலிசை 3 காலம் வந்து இமிலிசை, இமிழ்கின்ற இசை, இமிழும் இசை 3 காலம் வந்தால் அது வினைத்தொகை. மல்லிகை சூடினான். புரிஞ்சா? இது ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? ஆகு பெயர் மொத்தம் 16 டைப் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. புரிஞ்சா? அதாவது ஆகு பெயர் என்ன? இப்போ காலம். இப்போ எக்ஸாம் காலமாக பெயர்னு சொல்கிறாங்க. காலமாக பெயர் என்ன? டிசம்பர் சூடினான். டிசம்பர்ங்கிறது ஒரு மாதம். புரிஞ்சா? அதை வச்சு வருது. தொழில்னா தொழில். பண்புனா பண்பு. ஓகேவா? மல்லிகை சூடினான். மல்லிகைங்கிறது ஒரு பொருளாகிய பெயர்னால இது என்ன சொல்லுவாங்க? பொருளாகு பெயர். பண்பாகு பெயர்னா பண்பை சொல்கிறது தான் பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர். புரிஞ்சா? தொழிலாகு பெயர்னா என்ன சொல்லுவாங்க? அதாவது படித்தான் மதிவாணன் சொன்னால் அது வேற மாதிரி வந்துடும். படித்தான் மதிவாணன். புரிஞ்சா? மதிவாணன் படித்தான் சொன்னா சொல்லுவாங்க. அது படிப்புங்கிறது ஒரு தொழில். புரிஞ்சா? அது தொழிலாக பெயர்னு சொல்லிடுவாங்க. புரிஞ்சான்பா? காலமாக பெயர் சொல்லியிருக்கேன். அதாவது சித்திரை வகை சொல்லுவாங்க. சித்திரை சூடினான். சித்திரமா சூடினான்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? அது சொல்லுவாங்க காலமாக. ஆகு பெயர் ஆகி வர்றதான் ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? மல்லிகையாக ஒரு பொருளை சூடியிருக்கா. அப்போ என்ன சொல்கிறாங்க? பொருளாகு பெயர். பயனில்லாத கள நிலத்தில் ஒப்பானவர்கள். என்னது இருக்கு விடை? கல்லாதவர். கல்லாதவர்லாம் என்ன சொல்லுவாங்க? பயனில்லாத கள நிலத்துக்கு அதாவது ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழி துன்பப்படுவர். அடுத்த கேள்வி பாருங்க. திருக்குறள் வழியில் துன்பப்படுவர் யாரு? நாவை காக்காதவர். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. நாவை பத்திரமா பயன்படுத்தணும். புரிஞ்சா? அடுத்த விஷயம் பாருங்க. நச்சப்படாதவன் செல்வ நடுவுருவான் நச்ச மரம்பழு தற்று. இக்குறளில் இடம்பெறும் அணி. புரிஞ்சா? இது என்ன அணி? இந்த பாட்டு நான் தப்பாக படிச்சிருந்தா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு டைம் பார்த்துக்குங்க. இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன அணி இது? ஓமை அணி. என்னதுங்க? ஓமை அணி. புரிஞ்சான்பா? 4 அணி தான். நான் சொன்ன அந்த குறளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்தா கண்டிப்பாக கேள்வி வரும். பார்த்து வச்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல். வெற்றி வேட்கை அதிவீர பாண்டியனது. ஓகேவா? நம்ம சொல்லி முடிச்சிடறேன். இதுக்கான விடை ஞானக்குறம். ஞானக்குறள் தான் ஔவையார் இயற்றிய நூல். புரிஞ்சா? நன்னெறி சிவப்பிரகாசம். புரிஞ்சா? இன்னும் வச்சுக்கோங்க. 8 தொகை நூட்கள். நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றொன்றும் கலியோடு அகம்புறம் என்ற எத்திறந்த 8 தொகை.
அதாவது நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, இதெல்லாம் வந்து 5 நூல், அகம் சார்ந்த நூல், 8 தொகை நூல்களில் இதை வச்சுக்கோங்க. புறம் சார்ந்த நூல் புறநானூறும் பதிற்று10. பரிபாலனங்கிறது அகத்தினையும் புறத்தினையும் சார்ந்த நூல். குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ, தொகுப்பித்தவர் அறியப்படவில்லை. புரிஞ்சா? அதே மாதிரி அகநானூறு என்ற நூல் வந்து நெடுந்தொகை அழைக்கப்படும் நூல் அகநானூறு. அதே மாதிரி 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, பெருமாற்றுப்படை, சிறுபாற்றுப்படை, கூத்தாற்றுப்படை, மலைப்பாடுகளம் அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு. புரிஞ்சா? இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக வருது. அதே மாதிரி 15 கீழ்க்கணக்கு நூல்கள். புரிச்சா? அதில் அறநூல்கள் இருக்குது. திருக்குறள் 15 கீழ்க்கணக்கு சார்ந்த நூல்கள் தான். புரிச்சா? நாலடியார் எழுதியவர் சமண முனிவர்கள், நான்மணிக்கடி விளம்பி நாகனார். புரிச்சா? அதே மாதிரி இதெல்லாம் முக்கியமான கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க. கரை ஏறு இலக்கண குறிப்பு தருக. ஓகேவா? கரை ஏறு இது என்ன இலக்கண குறிப்பு? கரை போரு சரி தப்பாக படிச்சிட்டேன். கரை போரு. புரிச்சா? கரை போரு, கரையை போரு, கரையை ஐதான் வரும். அப்போ என்ன? ஐ வந்து என்ன? 2ஆம் வேற்றுமை தொகை. புரிச்சா? இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது நான் இது எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்க ஒரு கேள்வி. தாய் தந்தை இந்த மாதிரி வந்தால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா உம்மை தொகை. தாயும் தந்தையும் சொன்ன என்ன சொல்லுவாங்க? எண்ணுமை. தாயும் தந்தையும் வந்து என்ன? எண்ணுமை. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் வச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. இரவு பகல் என்ன கேட்பான்? புரிச்சா? உம்மை தொகை. இரவும் பகலும் சொன்னால் எண்ணுமை. இப்போ அடுத்து அந்த ஓமை தொகை உம்மை, அதாவது உருவகம் சொல்லுவாங்க. புரிச்சா? அதாவது ஓமை தொகை அதாவது உருவம் சொல்லுவாங்க. உருவங்கிறது அதாவது போல என்ற உறுப்பு பாருங்கள். அதாவது அவள் போல கண். புரிச்சா? அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓமைங்கிறது என்ன சொல்லுது? அதாவது போல என்ற உறுப்பு வந்து வந்தால் அதை வந்து ஓமைன்னு சொல்லுவாங்க. முத்து போல பல் சொன்னால் அது வந்து ஓமை. பல்முத்து அது என்ன சொல்லுவாங்க? உருவகம். மலர்கைன்னு சொன்னால் அது ஓமை. கைமலர் சொன்னால் உருமகம். புரிச்சா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்கள். புறநானூற்று சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டக்குனு யாருங்க டக்குன்னு சொல்லுங்க போ. திரு ஜி போப். அடுத்த கேள்வி பாருங்க. அதாவது வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? புறநானூறு. புரிஞ்சா? இதெல்லாமே வந்து என்ன சொல்றது? இதெல்லாம் 8 தொகை நூல்கள். அதாவது ஒரு வீரம் சார்ந்த பாடல் வந்தால் அது புறநானூறு. அந்த பாட்டை ஒரு டைம் படித்து பார்த்து விடை பண்ணுங்க. புரிச்சா? இந்த அகநானூறுங்கிறது என்ன சொல்லுது? 8 தொகை நூல்களில் இதுதான் நெடுந்தொகை அமைப்பு. இதோட சிற்றலை 13, பேரலை 31. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. புறநானூறு இந்த சொல்லை த 4 under the songs were wisdom and anthology of poems of the classical தமிழ். அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜார்ஜ் எல் ஆர்ட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். புரிச்சா? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யார்? யாரு? வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்களை சிறப்புடைய நாடு. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்களை சிறப்புடைய நாடு சோழ நாடு. அதாவது இந்த வரிகள் படிச்சுங்க. இவ்வரிகள் குறிப்பிடும் இலக்கியம் எந்த இலக்கியம்? பள்ளு. புரிச்சா? பள்ளு. இந்த இலக்கியம் என்னங்க? பள்ளு. அதாவது சந்து இலக்கியம், அதாவது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது சந்து இலக்கியம். வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. தூது டேஸ் என்று அழைக்கப்படும். வாயில் இலக்கியம் என்றும் அழைக்கப்படும். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து என அழைக்கப்படுகிறது. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். யோக சமாதி என்று சித்தர் யாரு? திருமூலர். திருமந்திரத்தை இயற்றியவர் யாருங்க?
திருமூலர். புரிஞ்சா? இந்த திருமந்திரங்கிறது 12 திருமுறை 10ஆம் திருமுறையாக இருக்குது. புரிஞ்சாமா? அதே மாதிரி திருவாசகத்தை இயற்றியவர் வந்து மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு உருகர் ஒரு வாசகர். இதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கணும். வெட்ட வெளிகளை கடவுளாக வழிபட்டவர். வெட்ட வெளியில் கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். அடுத்து பாருங்கள், புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர். புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் ஓவே சாமிநாத ஐயர். ஓவேசாவோட அவர் ஒரு நூல் இருக்குது, என் சரிதம் சொல்லிட்டு. காந்தியடிகள் தமிழக மந்தமூலம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த தமிழ் வடமொழி மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர். இதெல்லாம் கேட்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழை பற்றி அவங்க வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. யாருங்க? கால்டுவெல். யார்? கால்டுவெல். தமிழ் வடமொழி மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருங்க? கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1969. 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர். நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. நா. முத்துசாமி. முக்கியமான கேள்வி தான் நான் கொடுத்துருக்கேன், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தவங்க, ஆசியாவே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது எந்த நூல்? எந்த நூலகம்? தஞ்சை சரஸ்வதி மகால். தஞ்சை சரஸ்வதி மகால். மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எல்லாமே தான். இது எல்லாமே என்ன கீழாய் நெல்லி தான் சொல்லுவாங்க. அதாவது கீழ்காய் நெல்லின்னு சொல்லுவாங்க, கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க, கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க. உப்பள தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் என்ன புதினம்? கரிப்பு மணிகள். கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசிய காத்த செம்மல் என பாராட்டியவர். முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யாருங்க? திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து பாருங்க, உலகில் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். உலகில் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். செய்தி படம். விளக்கமாக சொல்றத விளக்கப்படம் சொல்லுவாங்க. அடுத்து தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். யாருங்க? புதுமை பித்தன். சிறுகதையின் தந்தை யார் தெரியுமா? டக்குனு கேட்கலாமுங்க. தெருக்கூத்தை தமிழ் கலையில் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரை அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எந்த நூல்? சிரவண பிதுர்பத்தி. பொறுத்துக்க பாருங்க. இதுக்கான விடை என்ன? அலெக்சாண்டர் பெயின். அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை பின்பற்றும் அச்சிடுதலும். இது வந்து புத்தகத்தில் இருக்கு. ஆங் மக்ஸ்கி கணினி மூலம் தொகை நகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் எர்பல்ட் பான். மைக்கேல் ஆல்ட்ரி வந்து என்ன சொல்றது? இணைய வணிகம். இதற்கான விடை இதுதான். அடுத்து பாருங்க, தமிழ் பதிப்புகளின் தலைமகன் என போற்றப்படுவர். இதெல்லாம் முக்கியமான கேள்வி, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. நான் முக்கியமான கொஸ்டின் மட்டும் எடுத்திருக்கேன். ஆறுமுக நாவலர். கூற்றுக்காரணம். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தின் தலைமை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் மாப்போசி.
முழங்கினார். மாப்போசி அந்த முழு விரிவாக்கமாக தெரிஞ்ச மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி அந்த கேள்வி கூட கேட்க சான்ஸ் இருக்குது. புரிச்சா? இந்த மாதிரி கூற்று காரணம் கேட்டால் கூற்று 1 கூற்று 2 கேள்வி கேட்டாங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு விடை தெரியாத பட்சத்தில் தெரியாத கேள்விக்குன்னு சொல்லிட்டு விடை கொஸ்டின் இப்போ வீடியோ போட தான் போகிறேன். அந்த மாதிரி கேள்வி வந்தால் இந்த மாதிரி கூற்று 1 2 சரி இந்த மாதிரி இந்த விஷயம் கொடுத்துருங்க. புரிச்சா? ஏன்னா அது மோஸ்ட்லி அப்படி தான் இருக்க போகுது. புரிச்சான்பா? இது வந்து ஆன்சர் தெரிஞ்சால் கரெக்டாக போட்டுருங்க. ஆன்சர் தெரியாத பட்சத்துக்கு கூற்று 1 2 மட்டும் சரி இந்த மாதிரி போட்டுருங்க. சரியா? இதனோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ரெண்டுமே தவறு. ஏன்னா சில ரெண்டு சரியாக இருந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக சொல்கிறேன். மாநகராட்சி கொடுத்ததுக்கு தலைமை வைத்து ராஜாஜி அக்கொடு தலைமை கொடுத்தேனே தலைநகரை கொடுப்போம் அதை காப்போம் என்று முழக்கிட்டுவார். மாப்போசியோட முழு பெயரை மறக்காமல் விடைஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எக்ஸாமில் கேட்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. திருச்சிராப்பள்ளிக்கு அருகே அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனர். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டி கோயில் இது. ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டிய கோயில் இது. ரகசிம்மேஸ்வரம் கோயில். குத்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் போடுவோம். நம்ம முதல் பார்த்தது வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி கேள்வி வரும்னு பார்த்தோம். புரிஞ்சா? நம்ம முதல் இது வரைக்கும் பார்த்த கேள்வி வந்து ஒரு 4 to 5 கேள்வி. நான் அந்த எதுகை முனை பெயரச்சம் வினையச்சம் அதை பார்த்து வினையானைப்பை வினைமுற்று அதை பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அந்த இது பார்த்தோம். அதாவது வந்து என்ன சொல்கிறது, அந்த கூரை வைத்தினர் அந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். புரிச்சா? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கேள்வி பார்த்துருப்போம். புரிச்சா? 4 கேள்வி சொல்லிட்டேன். ஒரு 3 to 4 கேள்வி கண்டிப்பாக வந்துடும். புரிச்சா? அதே மாதிரி அந்த அணி பார்த்தோம், அதுவும் கண்டிப்பாக கேட்பான். அப்போ ஒரு 4 கேள்வி பார்த்தோம். இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். புரிச்சா? அதுவும் பார்த்து வச்சுக்கேன். இப்போ பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசை என்ன, இந்த இது கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. வரலாம் கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அகர வரிசை என்ன, ஒரே மாதிரி இருக்கிற எழுத்துக்கள். புரிச்சா? ஒரே மாதிரி இருக்கிற எழுத்துக்கள், இதை வந்து அகர வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. புரிஞ்சா? இப்போ இதற்கான விடை என்ன? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. இந்த கேள்வி கண்டிப்பாக அதிகபட்சம் வரும். புரிஞ்சா? நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது இப்போ பாருங்க, ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இதை பார்த்து வச்சுருக்கேன். புரிஞ்சா? அதே மாதிரி பாருங்கள், இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு ஈ இரு, அதுக்கடுத்து இந்த இல்லு தான் வரும். புரிஞ்சா? இந்த இவு வரும். புரிஞ்சா? அதுக்கப்புறம் இல்லு இற்று இன்னு. இந்த மாதிரி தான் ஒரு பேஸில் தான் இருக்கும். புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள் 4க்கு பாருங்கள், இதில் முதல் எழுத்து என்ன வந்திருக்கு, ஊ தான் இங்கே வந்திருக்கு. அப்போ உயிரெழுத்தா ஃபஸ்ட்டு ஒன்று ஊ வரும். அடுத்து கா வந்திருக்கு, தா வந்திருக்கு, இத்து, நா வந்திருக்கு, பா வந்திருக்கு, மா வந்திருக்கு. அப்போ இதற்கான விடைங்கிறது இதுதான் இதற்கான சரியான விடை. மனக்குரங்கு எனும் சொல்லில் இலக்கண குறிப்பு தருக. குரங்கு மனம்னு சொன்னால் அதாவது அதை வந்து ஓமைன்னு சொல்லுவாங்க. புரிச்சா? இதை மனக்குரங்குங்கிறது உருவப்படுத்தி சொல்கிறாங்க. குரங்கு வந்து மனம் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து உருவகம்னு சொல்லுவாங்க. புரிச்சா? இந்த உரிச்சொற்றொடர்னு சொன்னாங்கன்னா சால உரு தவ நனி கூர்களி. சால சிறந்தவன். புரிச்சா? சால சிறந்தவன். உரிபொருள். புரிஞ்சா? மாநகரம். இந்த மாதிரி வந்தால் உரிச்சொற்றொடர்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சா? அதே மாதிரி ஓமை தொகை நான் சொல்லிட்டேன். அதாவது வந்து ஓமை தொகைன்னு சொல்லிட்டேன். அதாவது வந்து முத்துப்பல். புரிச்சா? முத்து போல பல், அந்த மாதிரி சொன்னால் ஓமை தொகைன்னு சொல்லுவாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல்லுங்க, கடல்னாலும் ஒன்று தான், ஆளினாலும் கடல் தான், பறவைனாலும் கடல் தான். நாளைக்கு கேட்கலாம் பறவை என்ற பொருள் என்ன கேட்கலாம், கடல். ஆறு தான் தவறான ஒன்று. பிழை திருத்தம். இந்த மாதிரி பிழை திருத்தம் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இதுக்கான விடையை வந்து நீங்கள் சொல்லணும். பார்த்துட்டோம் விடையை டக்குன்னு இல்லை வீடியோ பாஸ் பண்ணி போய் சொல்லுங்கள். சரியா? விடையை கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிழை திருத்தம் செய்க. இதை படித்து பாருங்கள். புரிச்சா? இதுக்கு ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்லணும்னா, நீங்கள் வந்து இப்போயே இதை ட்ரைன் பண்ணால் தான் எக்ஸாமில் போய் அட்டன் பண்ண முடியும். புரிஞ்சா? இதற்கான சரியான விடையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிறவினை அதாவது சொற்களை கண்டறிக. பாருங்கள், பிறவினை சொற்கள். புரிஞ்சா? மதிவான பாடம் படித்தான் வருமா?
வராது. அப்போ இந்த ஆப்ஷனை கட் பண்ணுவோம். புரிஞ்சா? அதே மாதிரி படித்தான், திரும்பி இங்கேயே படித்தான் வந்திருக்கு. அப்போ இதுவும் வராது. புரிஞ்சா? பிறவினை தொடர் தான் அவன் கேட்குறான். அப்போ பிறவினை தொடர் வந்து என்ன வரும்? மதிவாணன் மலையில் நனைந்தான், மலையில் நனைந்தான், நனைந்தான நான் வந்து நினைச்சேன். அப்போ இதுவும் வராது. அப்போ வந்து வருவித்தான், திருந்தினான், இந்த மாதிரி வரதான் என்ன சொல்லுவாங்க? பிறவினை தொடர்னு வந்து வரும். தன்வினை பிறவினை பாட்டோம் பார்த்துங்க. பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்கொழில் யாழ் மீட்டாள் என்ன தொடர்? பூங்கொழில் யாழ் மீட்டாள் அதுலேயே இருக்குது. பூங்கொழில் யாழை மீட்டாள் தான் வரும். கொஞ்சம் அப்போ தானே சொல்கிறது செய்வினை வாக்கியம், செய்வினை தொடர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யாழ் பூங்கோழியால் மீட்கப்பட்டதுன்னு சொன்னால் அது செயற்பாட்டு வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருட்களை கண்டுபிடிக்கப்படுகிறது. இதற்கான விடையும் ஒரு டைம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து பண்ணுங்கள். அகர வரிசைப்படுத்துக. இப்போ தான் சொன்னேன். அதாவது வந்து நீங்கள் எழுத்து பார்த்து பண்ணணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், எக்ஸாம் பாருங்கள். அதாவது வந்து என்ன வந்திருக்கு? இது ஃபஸ்ட்டு என்ன வரும்? என்ன வரும்? ஒரு நிமிஷம் இங்கே வருங்க. கேழ்வார் கே சாவகர். புரிச்சா? அதாவது கேழ்வர் சாவா நா நா பௌ போ மா. புரிச்சா? இது எப்படின்னா அந்த பேஸ் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து காக்கா கிக்கி வருவா. அப்போ கா அதாவது சாவா, அதாவது கா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து. புரிச்சா? நசை நல்குவார் பொலிக்கும். புரிச்சா? அதாவது இத்து இந்து இப்பு இம்மு பொலிக்கும் பொத்து மஞ்சை. புரிச்சா? அந்த ரேஞ்சு வந்துருக்கு. அதாவதுங்க கோசா. அப்போ அந்த வரிசையை பார்த்து வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை எழுதுக. என்ன வரும்? தந்தவர். புரிச்சா? தந்தவர். மலர் வீட்டு, அதாவது தந்தவர் தான் வரும். மலர் வீட்டுக்கு சென்றாள், இதோட வேர்ச்சொல் என்ன? செல். ஒளி வேறுபாடு இதுக்கான விடை வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். இதில் என்ன சரியான விடை? கருப்பம் கற்று சபதம். இதுதான் இதற்கான சரியான விடை. பிழையற்ற தொடரை எழுதுக. பிழையற்ற தொடர் எழுதுகிறேன். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இது வரிசைப்படுத்தணும். அதாவது கீழ்கணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? இதை பாருங்கள். அதாவது நாகரிகம் கலந்து மறைமுக குறிப்பில் இடங்கள் கரெக்டு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா, இதுதான் தப்பு. புரிஞ்சா? அப்போ இதற்கான சரியான விடை என்னதுன்னா 1 3. அதாவது 1. அதாவது 1 சரி, 2 தவறு, 3 சரி. இதுதான் இதற்கான சரியான விடை. வெண்பா ஓகே ஓசை இப்போ தான் பார்த்தோம். இதுக்கான விடை என்ன? டக்குன்னு வந்துட்டு கீழே பண்ணுங்க. இல்லை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி போய் பார்த்துக்கணும். சரி, ஏன்னா வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் மார்க் கொடுக்குறேன்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டேன். செப்பல் ஓசை பெற்று வரும். கொஞ்சம் ஒரு 70 கேள்வி பார்த்தோம். இந்த 70 கேள்வி வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 5 கேள்வி நிச்சயமாக வரும். புரிஞ்சா? நீங்கள் வந்து வீடியோ வந்து இப்போ 1 ஹவராக பார்த்துட்ருப்பீங்க. 5 கேள்வி கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓரல் தோறுமொழி. இந்த கேள்வியும் கண்டிப்பாக கேட்பான். புரிஞ்சா? ஆனா பசு, ஈனா கோடை, ஓனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா மதகநீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன், சானா இறந்து போ, நேனா அன்பு, நீனா முன்னிலை உரிமை, நானா நாவு, தைனா தைத்தல், தேனா கடவுள், தூணா தூய்மை, தீனா நெருப்பு, தானா கொடு, சோனா மதில், சேனா உயர்வு, சீனா இகழ்ச்சி, நைனா இழிவு, நோனா வறுமை, பானா பாடல், பூனா மலர், வீணாலும் மலர் தான் சொல்லுவாங்க. புரிச்சா? பேனா மேகம், பைனா இளமை, போனா செல், மானா மாமரம், மீனா வான், மூனா மூப்பு, தூணா ஊ, நோனா நோய், வவுனா சுவர், வைனா புல், வீணா மலர், வானா அழைத்தல், யானா அகலம், மோனா முகத்தில், மைனா அஞ்சமை அஞ்சனம், மேனா அன்பு. புரிச்சா? இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணுறேன். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த வினா வகை. புரிஞ்சா? இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அறிவினா, அரியா வினா, ஐயா வினான்னு சொல்லி கேட்பாங்க. புரிஞ்சா? நம்ம பாருங்கள். அதாவது இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். மாணவர்கள் இந்த கவிதை பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் சொல்லுவாங்க அறிவினா. ஆசிரியர் இந்த கவிதை பொருள் யாது என்று மாணவர் கேட்டால் ஆசிரியர் இடம் இந்த கவிதை பொருள் யாது என்று மாணவர் அறியாவினா. புரிஞ்சா?
அறிவினானா தெரிஞ்சு கேட்கறது, புரிச்சா. அறியாவினா தெரியாமல் கேட்கறது, புரிச்சா. ஐயவினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இந்த மாதிரி கேட்டதுன்னு சொல்லுவாங்க ஐயவினா. குழல் வினான பார்த்து வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்ற நூலகம் விழாவது என்ன சொல்லுது, குழல் விழா. கொடை வினா என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 மாடிகள், அதாவது 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்னை கேட்டால் சொல்வது கொடை வினா, புரிச்சா. ஏவல் வினா ஏவரை தான் ஏவல் வினா, இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. அதே மாதிரி விடையும் அதே மாதிரி தான். அதாவது கடைக்கு தெரு எங்குள்ளது, இப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொன்னால் சுட்டு விடை, சுட்டி காட்டுறது. கடைக்கு போவாயா, நான் போக மாட்டேன் சொல்கிறது என்ன சொல்கிறது, மறை விடை. கடைக்கு போவாயா, போவேன் சொல்வது நேர் விடை. செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் சொல்கிறது ஏவல் விடை. வினா எதிர் விடை, எந்த ஊருக்கு வருவாயா, வராமல் இருப்பணும் சொல்லி கேட்குறேன்னு சொல்லுவாங்க, வினா எதிர் வினா விடை, புரிச்சா. இதுலேருந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும், புரிச்சா. பொருட்கள் வந்து 8 வகைப்படும், அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆற்றல் பொருட்கள் ஒன்று இருக்கும், நிறநிலை பொருட்கள் இருக்கும். இந்த குறள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை பார்த்து வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. நான் புத்தகம் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், புரிச்சா. இந்த குறள், அதாவது விலங்கோடு மக்கள் அனைவர் இளநூல் கற்றோர் ஏனையவர், இதெல்லாம் சொல்லுவாங்க எதிர் நிறநிலை பொருட்கள். கொண்டு குரல் பொருட்கள், இந்த எடுத்துக்காட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கேள்வி பார்த்து, அன்பு அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது, இது எந்த அணி எந்த பொருட்கள், முதல் நிறநிலை பொருட்கள், புரிச்சா. நாளைக்கு வந்து நிறநிலை பொருட்கள் 2 வகைப்படும், அதை விட்டுருவோம். நிறநிலை பொருட்கள்னு கொடுத்தாலும் அதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மருதம் நெய்தல் பாலை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இது வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த, பாலைனா வந்து மணல் மலை சார்ந்த பகுதியும், புரிச்சா. அதே மாதிரி இது பார்த்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான ஒன்று நான் சொல்கிறது, இந்த கார்காலம்னா என்ன, இது கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுங்க. கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பென மார்கழித்தை, பின்பென மாசி பங்குனி, இளவேன சித்திரை வைகாசி, முதுவேன ஆணி ஆடி. குளிர்காலம் எதுக்கு வரும், குளிர்காலம் முன்பனி காலம் வந்து குறிஞ்சிக்கு வரும், புரிச்சா. குறிஞ்சிக்கு வந்து சிறும்பொழுது யாமம், முல்லைக்கு வந்து கார்காலம், புரிச்சா. சிறுபொழுது மாலை, மருதமுக்கு வந்து 6 பெரும்பொழுதுகளும் வைகரை, புரிச்சா. நெய்தலுக்கு 6 பொழுது ஏற்பாடு, பாலைக்கு வந்து இளவேணி முதுவேணி பின்பணி, இதோட சிறுபொழுது நண்பகல். இது பார்த்து வச்சு கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கருப்பொருள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமானது தெய்வம் பார்த்து வச்சுக்கோங்க, புரிச்சா. குறிஞ்சியோட முருகர், முல்லையோட திருமால், முருகனுக்கு இந்திரன், நெய்தலுக்கு வர்ணன், பாலைக்கு வந்து கொற்றவை, புரிச்சா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பறவை, கிளி, முறிஞ்சிக்கு வந்து கிளி, காட்டுக்கோழி, புரிச்சா. இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. இதை ஒரு டைம் பார்த்துக்க, புரிச்சா. அதே மாதிரி குறிஞ்சினா அதோட உரிபொருள் கேட்கலாம், அதுவும் இருக்குது. புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லைனா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், மருதம் ஓடலும் ஓடல் நிமித்தமும், புரிச்சா. அதே மாதிரி பாலைனா பிரிதலும் பிரிதல் நிமித்தம். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு, புரிச்சா. இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், லைசன்ஸ் சொல்கிறேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க. இந்த சாப்டர்லேருந்து ஒரு கேள்வி உறுதி. அதே மாதிரி இதையும் வந்து பார்த்து வச்சுக்கேன். தன்மை முன்னிலை படற்கை, அதாவது தன்மை பெயர்கள் நான் நாம், அது தன்மை வினைகள், இது வந்து பார்த்து வச்சுக்கேன். இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வலு, புரிச்சா. வலுங்கிறது அதாவது இலக்கண முறையின்றி, அதாவது இலக்கணப்படி இல்லாததான் வந்து வலுன்னு சொல்லுவாங்க, புரிச்சா. வலு அமைதினா இலக்கணம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் அது வந்து வலு அமைதின்னு சொல்லுவாங்க, புரிச்சா. இப்போ செலியன் வந்தது, செலியன் வந்தான்னு சொன்னால் அதன்னு சொல்கிறது சார் நண்பா, என்ன சொல்கிறது, செலியன் வந்தான், புரிச்சா. இதுதான் வந்து என்ன சொல்கிறது வளாநிலைன்னு சொல்கிறாங்க, புரிச்சா. வலு அமைதினா அது வேறு, புரிச்சா. வலு செலியன் வந்தது, அதிலே பாருங்கள் திணை வலு. பால்னா கண்ணகி உண்டாள், புரிச்சா. கண்ணகி உண்டான் வந்திருக்கு, அப்போ பால் விழு. இது வந்து என்ன சொல் ஆண்பால், இது வந்து பெண்பால், அப்படி வருமா வராது, அப்போ அது வலு. திணை உயர்திணை அக்டனை அந்த மாதிரி வரும், புரிச்சா. அதே என்ன சொல் உயர்திணை என்னன்னு கேட்டாங்கன்னா, உயர்திணை என்ன சொல்கிறது, நம்ம அதாவது வந்து மாடு ஆடெல்லாம் வந்து அக்டனைன்னு சொல்லுவாங்க, புரிச்சா. அதையும் வந்து ஒரு திணை தான் சொல்லுவாங்க, புரிச்சா. உயர்திணைங்கிறது என்ன சொல்கிறது, அதாவது அந்த நாள் எல்லாம் பண்ண முடியாது உயர்திணை சொல்லுவாங்க. இப்போ ஒரு மேஜைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து அக்டனை அந்த மாதிரி சொல்கிறோம், புரிச்சா. இடம் நீ வந்தேன், நீ வந்தாய், புரிச்சா. காலம் நேற்று வருவான், நேற்று வந்தான். வினா ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டால் என்ன சொல்கிறது, அது வினாவலு. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் வினா வளா நிலை, புரிச்சா. இதில் கேட்டால் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினா, கண்ணன் பைக்குள் இருக்கிறார் சொல்கிறது என்ன சொல்கிறது, விடைவலு, புரிச்சா. அதே மாதிரி கண்ணன் எங்கே இருக்கிறார், கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் என்ன சொல்கிறது, விடை வளா நிலை. இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மரபு பார்த்து வச்சுக்கோங்க. தென்னைந்தோட்டம்,
தென்னந்தோப்புன்னு சொல்லணும். இதுதான் இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. சொல்லப்போனால் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வந்து நம்ம பார்த்தலேருந்து நான் சொல்லும்போது இந்த குறிஞ்சி முல்லை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். புரிஞ்சா? அந்த வினா வகை பருக்கள் பார்த்தோம், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். புரிச்சா? வலு அமைதி வளநிலை பார்த்தோம், அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். எதுகை மோனை பார்த்துருக்கோம், செய்வினை தன்வினை பிறவினை பார்த்துருக்கோம், இலக்கண குறிப்பு பார்த்துருக்கோம். புரிச்சா? எல்லாமே அதே மாதிரி அந்த ஒளி மரபு பார்த்தோம். புரிச்சா? அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஒரு சில கேள்விகள் டீப்பாக பார்த்துருக்கோம். புரிச்சா? இதை மட்டும் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே கண்டிப்பாக சொல்கிற 10 கேள்வி இதில் மட்டும்தான் வரும். புரிஞ்சா? ஓகே சார், 10 கேள்வி வந்து வரலன்னா என்ன சார் பண்ண கேட்பீங்க. வரலன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சா? எக்ஸாம் முடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு 10 கேள்வி வந்தா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. புரிஞ்சான்பா? அதாவது இங்கே பாருங்க, நான் சொல்ல 890333, ஓகேவா? அதே மாதிரி 72446. புரிஞ்சா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச, அதாவது வந்து இன்ஸ்டியூட்டில் நிறைய கொடுக்குறீங்க. கொஞ்சம் இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் கொடுத்து படிக்கிறீங்க. இதிலேருந்து ஒரு 10 கேள்வி வந்தால் மட்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். புரிச்சா? இது வந்து உங்களோட தனிப்பட்டது தான். புரிச்சா? இதுலேருந்து கேள்வி வந்தால், அதே மாதிரி நான் படித்ததில் ஏதாவது வார்த்தைகள் பிழைகள் இருந்தால் அதுக்கு நான் எப்போ முழுவதும் சாரி வந்து கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. புரிச்சா? ஏன்னா வந்து நம்ம என்ன இன்ஸ்டியூட்டுக்கு வந்து 10,000 கொடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, அதெல்லாம் வந்து கிடையாது. நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு வருங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். புரிச்சா? வந்தால், புரிச்சா, இந்த மெத்தடில் வந்தால் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். புரிச்சாப்பா? இதுதான் நான் சொல்லிக்கிறது. உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சார், என்ன நிறைய தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. உழைப்பு. புரிச்சா? எல்லாம் வந்து நமக்கு ஏன்னா வந்து நம்ம சோர்ஸாக எடுத்து தான் வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியும். அதுதான் வந்து எங்களோட தார்மீக மந்திரம் கூட. புரிச்சாப்பா? அதை வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம்.